ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. இது 1000 மெம்பர்ஸ் உட்கார ஒரு மண்டபம், பட் 500 மெம்பர்ஸ் தான் வந்திருக்கீங்க. ஏன் இந்த ஒரு சரிவு, ஒரு தொய்வு ஏன் தஞ்சை மாவட்டத்துக்கு வருதுன்னு நம்ம யோசிக்கணும். இது கட்சி அதான் இவ்வளவு நேரம் நான் சிவனேசன்ட்ட பேசினது நீங்க எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அப்போ சொல்ற இன்னைக்கு திங்கட்கிழமை அதனால வரல, எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற. அப்போ இங்க வந்திருக்கிறவங்களுக்கு வேலை இல்லையா? எல்லாருக்கும் தானே வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இல்லையா? இதெல்லாம் உண்மை ரீசன் கிடையாது. ஸ்கூல் போறப்ப பசங்க எனக்கு ஜொரம் அடிக்குமா, எனக்கு குளிர்ந்து, நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லுவேன் குழந்தைங்க. ஆனா பாருங்க எத்தனை பேருடைய பேர்கள் இதுல டைப் பண்ணி. அப்போ இதுவும் உங்களுடைய பணி தான். இப்போ உங்களுடைய ஓன் பிசினஸ், உங்க குடும்பத்தை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அது மாதிரி இதுவும் உங்களுடைய வேலை. ஏற்கனவே உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணோம். அன்னைக்கு அக்கா கேப்டனுடைய சொந்த சகோதரி மறைந்துட்டாங்க திடீர்னு. ஸோ கேன்சல் பண்ணிட்டு நாங்கள் மதுரை போயிட்டு அந்த கடமைகளையும் முடிச்சுட்டு மற்ற இடங்கள்லாம் முடிச்சு இங்க மீண்டும் வந்திருக்கிறோம். இந்த ஒரு கேப்லயாவது நீங்க மற்ற எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம், வந்திருக்கலாம். நான் இதுவே தஞ்சாவூர்ல முதல்வராகவும் கடைசியாகவும் இப்படி ஒரு கூட்டத்துல நான் பேசுவது இதுவே முதல், இதுவே கடைசியா இருக்கணும் அப்படின்னு உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குன்னு வந்தாச்சு, ஒரு பதவிக்குன்னு வந்தாச்சு, அதுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கணும். அப்படி உங்களுக்கு பதவி மட்டும் போதும், நான் வேலை செய்ய மாட்டேன், என் பேர் போடுங்க ஆனா வேலை செய்ய மாட்டேன்னா அப்படி எதுக்கு அந்த பதவி? தேவையே இல்லையே. இப்ப இதுல பேர் மட்டும் எங்கேயாவது ஓரமா எங்கேயாவது போடாம விட்டுட்டோம் அப்படின்னு கொந்தளிச்சு என் பேர் போடல அப்படின்னு கத்துவீங்கள, சொல்வீங்களா இல்லையா? அப்போ என்ன ரோஷம் வருது உங்களுக்கு? ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.